கடந்த திமுக ஆட்சி காலத்தில் 500 மின்சார பேருந்துகள் வாங்குவதற்காக டெண்டர் விடப்பட்டிருந்தது. அந்த டெண்டர் ஜூன் மாதம் ரத்தாகி இருக்கிறது. அந்த டெண்டரை தாவேக்கா அரசு தான் ரத்து செய்தது அப்படின்னு நியூஸ் வந்தது. ஆனால் ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுங்களா? இந்த டெண்டரை ரத்து செஞ்சது தாவேக்கா அரசு கிடையாது, திமுக தான். நீங்கள் நம்பினாலும் அதான் உண்மை. கடந்த மார்ச் மாதமே இந்த டெண்டரை ரத்து செய்து திமுக அரசு உத்தரவிட்டுருச்சு. அந்த ரத்து செய்த ப்ரப்போசல் KfW என்ற ஜெர்மன் நிறுவனத்திற்கு அனுப்பியிருந்தாங்க. அவங்க ஒப்புதல் அளித்தது தான் ஜூன் மாதம். அதனால தான் அந்த ஜூன் மாதம் அது சட்டப்படி ரத்தானது. அப்போ ஏன் திமுக தான் போட்ட டெண்டரை தானே ரத்து செய்ய வேண்டும்? ஏன் தாவேக்கா அந்த டெண்டர் ரத்தை சரி என்று ஏற்றுக்கொண்டு அடுத்து புதுவிதமான டெண்டர் விடுவதற்கு முயற்சி எடுத்தது? தாவேக்கா தான் எப்பொழுதும் டிஎம்கே எதிர்க்குமே. ஆனால் டிஎம்கே செஞ்சதை சரி என்று ஏன் ஏற்றுக்கொண்டது? இது ஒரு நல்ல கேள்வி. இதற்கு பின்னால் மிக முக்கியமான பல்வேறு விஷயங்கள் இருக்கு. தாவேக்கா அரசு போடக்கூடிய டெண்டரால் இனி மகளிர் விடியல் பயணம்னு சொல்லி திமுக அரசு கொண்டு வந்ததும், விஜய் எல்லா பஸ்லையும் இனிமேல் ஃப்ரீயாக போகலாம் பெண்கள் அப்படின்னு சொன்னதும், இந்த திட்டங்கள் எல்லாம் இனி செயல்படாமல் போவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது. கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் எல்லாம் இலவசமாக பயணம் செய்கிறார்கள் பஸ் பாஸ் வச்சுக்கிட்டு. இனி அது போன்ற திட்டங்கள் ரத்தாவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. பேருந்து கட்டணங்கள் உயர்வதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. மலை கிராமங்கள் மக்கள் போயிட்டு வருவதற்கான போக்குவரத்து வசதிகள் இல்லாத இடங்கள்லையும் பேருந்துகள் போகக்கூடிய இடங்கள் எல்லாம் இனி தடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி பல்வேறு விஷயங்கள் இப்போ தாவேக்கா அரசு கொண்டு வரக்கூடிய டெண்டரில் இருக்குது. ஏன், இதனால் மக்களுக்கு என்ன பிரச்சனை, இப்படி இதிலிருந்து இந்த வீடியோ முழுக்க நம்ம பேச போகிறோம். இது மட்டும் அல்ல, இந்த டெண்டருக்கும் மோடிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த டெண்டருக்கும் திமுகவிற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த டெண்டருக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இந்த 3 பேரையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளி இருக்கிறது. அந்த புள்ளி என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், இது செங்கனல், நான் தேவா. சில வாரங்களுக்கு முன்னால் தமிழக போக்குவரத்துறை அமைச்சர் முதல்வர் விஜய் அவர்கள் தான் ஏசியில் எப்படி போகிறனோ, ஏசி காரில் போகிற மாதிரி மக்களும் ஏசி பஸ்ஸில் போகணும், அதனால் இனி வாங்குகிற பஸ் எல்லாம் ஏசி பஸ்ஸாக வாங்குங்க அப்படின்னு மக்களோட நலன்லேருந்து அவர் எவ்வளோ சிந்திச்சிருக்காரு தெரியுமா அப்படின்னு மீடியாக்கள் முன்னால் பேசியிருந்தார். இதை கேட்கும் போது எல்லோருக்கும் ஐயோ எப்படிப்பட்ட தாயில்லம் கொண்டவர் விஜய் அவர்கள் அப்படின்னு தோணி இருக்கலாம். அந்த நேரத்தில் திமுக அரசு கொண்டு வந்த அந்த 500 மின்சார பேருந்துகளுக்கான டெண்டர் ரத்து செய்யப்பட்டிருந்தது. ஒரு பக்கம் இது அரசுக்கு வருவாயை அதிகமாக ஈட்டி தரப்போகுது, தாவேக்கா அரசு செய்தது சரி அப்படின்னு தாவேக்கா ஆதரவாளர்கள், தனியார் மய ஆதரவாளர்கள் இப்படி பலரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் திமுக ஆதரவாளர்கள் இந்த டெண்டரை ரத்து பண்ணிட்டீங்களே, அரசு நிறுவனங்கள் எல்லாம் நீ தனியார் மயமாக போகுது, பேருந்து அரசு கட்டுப்பாட்டில் இருந்துச்சு, இதெல்லாம் தனியார் மயமாக போகுது அப்படின்னு அதற்கு எதிராக கொதித்தெழுந்தார்கள். இப்படி 2 கருத்துக்கள் இருந்துச்சு. ஆனால் அதில் இப்போ நம்ம பேசும்போது பார்த்தோம், உண்மை என்னென்னா அந்த டெண்டரை ரத்து பண்ணதே திமுக தான் அப்படின்றது. அப்போது ஏன் திமுக அந்த டெண்டரை ரத்து பண்ணுச்சு, ஏன் தாவேக்கா அந்த டெண்டரை ஏற்றுக்கிட்டுருச்சு அப்படின்றது தான் இங்கே கேள்வியாக நிற்குது. அப்போ அதுக்கு கடந்த காலத்தில் திமுக போட்ட டெண்டர் என்ன, KfW என்ற ஜெர்மன் நிறுவனத்தோடு அவர்கள் போட்டுக்கொண்ட டெண்டரில் இருந்தது என்ன, இன்னைக்கு அந்த டெண்டர் ரத்து செய்யப்பட்டு தாவேக்கா அரசு வந்தவுடனே புது டெண்டர் கோருவதில் உள்ள விதிமுறைகள் என்ன, இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தா தான் இதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம கருதுகிறோம். அப்போ முதல்ல திமுக அரசு போட்ட டெண்டரோட விவரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். திமுக அரசு KfW அப்படின்ற ஜெர்மன் நிறுவனத்தோடு டெண்டர் போடுறாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, பேருந்துகள் அரசு வாங்கிக்கும். அரசு வாங்கி கொண்டு அதில் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் உருவாக்குவது, இதெல்லாம் மின்சார பேருந்துகள் என்ற அடிப்படையில் இதற்கான சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அங்கங்கேயும் வைக்கப்படணும். எப்படி நமக்கு பெட்ரோல் போடுவதற்கு, டீசல் போடுவதற்கு அங்கங்கேயும் பெட்ரோல் பங்குகள் இருக்குதோ, அதுபோன்று சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அங்கங்கேயும் உருவாக்கணும். மின்சார பேருந்துகளுக்கு ஏற்ற வகையில் டிப்போ உருவாக்கணும். அங்கே பராமரிப்பு பணி நடக்கணும், பேருந்து நிறுத்துவதற்கான இடம் இருக்கணும், இது எல்லாமே அங்கே இருக்கணும் இல்லைங்களா? அப்போ அதற்குரிய வகையில் டிப்போ உருவாக்கணும். அப்போ இதில் சார்ஜிங் ஸ்டேஷன் உருவாக்குவதற்கு ஜெர்மன் KfW நிறுவனம் 85% நிதி பங்களிப்பு செய்யும், 15% அரசு அதில் பணம் போடும். டிப்போ உருவாக்குவதில் 100% அரசே பணத்தை செலவிடும். அது மட்டும் இல்லாமல் இதற்கான ஓட்டுநர், நடத்துனர் இவங்களெல்லாம் கொண்டு வரணும், பராமரிப்பு பணிகளில் ஈடுபடணும். அப்போ இதற்கு டெண்டர் அரசு விடும். டெண்டரை எடுக்கவங்க நடத்துனரை ஹையர் பண்ணுவாங்க, ஓட்டுநரை ஹையர் பண்ணுவாங்க, அதற்குரிய காஸ்ட் கவர்மெண்ட் கொடுக்கும்.
இதுதான் KFW நிறுவனத்தில் போடப்பட்ட டெண்டரோட சுருக்கமான இது. இப்போது இந்த டெண்டரை தான் வந்து யார் ரத்து பண்ணுறான்னா திமுக அரசே கடந்த மார்ச் மாதம் வந்து ரத்து பண்ணுறாங்க. எதனால் ரத்து செய்கிறார்கள் அப்படின்னா, இது அரசுக்கு அதிகப்படியான வருவாய் இழப்பை ஏற்படுத்தும். ஏன்னா டிப்போ 100% கவர்மெண்ட்டே உருவாக்கணும், பராமரிப்பு பணிகள் இருக்குது, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இதில் 15% நிதி பங்களிப்பு வேறு அரசு வந்து கொடுக்கணும். அப்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை விட இன்னொரு சிறந்த மாடல் இருக்கே, அந்த மாடலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இந்த காஸ்ட் எதுவுமே தேவைப்படாது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு. அது என்ன மாடல் அப்படின்னா, அதுக்கு பேர் GCC, கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு முறை வந்து சொல்லப்படுது. அந்த முறையில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் சுமார் 600 பேருந்துகள் பக்கமாக வந்து ஓடுது. இந்த GCC முறை அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ KFW நிறுவனத்தில் பஸ்ஸை வந்து கவர்மெண்ட்டே வாங்கணும்னு சொன்னாங்க இல்லைங்களா, இங்கே அதெல்லாம் கிடையாது. GCC முறை இன்னும் சிறப்பானதாக இருக்குது. பஸ்ஸை கவர்மெண்ட்டே ஏன் வாங்கணும்? அதை வாங்க வேணாம், பஸ்ஸை ப்ரைவேட் வாங்கி ஓட்டட்டும், அவனுக்கு அனுமதி கொடுப்போம். ப்ரைவேட் பஸ்ஸு ப்ரைவேட்டை பராமரிச்சுக்கும், ப்ரைவேட்டே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கும். அப்போ டெண்டர் விட்டால் நடத்துனர், ஓட்டுநர் இவங்களெல்லாம் டெண்டர் மூலமாக கான்ட்ராக்டில் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு தனி நிறுவனத்துக்கு கொடுத்துடலாம். அப்போ கவர்மெண்ட் இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இத்தனை கிலோமீட்டருக்கு இவ்வளோன்னு வந்து ஒரு தொகையை வந்து சொல்லும். அது என்ன அப்படின்னா, இப்போது இங்கேருந்து கோயம்பேடுலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு பஸ்ஸு போகணும். இதுக்கு இடைப்பட்ட இது வந்து எவ்வளோ, 31 கிலோமீட்டர். அப்போது ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஏசி பஸ்ஸுக்கு 81 ரூபா, சாதாரண பேருந்துக்கு வந்து 77 ரூபா அப்படின்ற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஒரு தொகையை வந்து ஃபிக்ஸ் பண்ணும். இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா கோயம்பேடு டு கிளாம்பாக்கம் 31 கிலோமீட்டர்னால் போவதற்கானது, ரிட்டன் வர்றது ஒரு 31 கிலோமீட்டர், மொத்தம் 62 கிலோமீட்டர். இப்படி பார்த்தா 4700 ரூபா பக்கமாக வருது. கவர்மெண்ட் நிலை கட்டணம் என்ற அடிப்படையில் கட்டணமாக அந்த ப்ரைவேட் பஸ்ஸுக்கு வந்து கொடுத்துரும் ஒவ்வொரு பஸ்ஸுக்கும். அப்போ கவர்மெண்ட்டுக்கு இது மட்டும்தான் செலவு, பராமரிப்பு செலவு கிடையாது, பேருந்து வாங்க வேண்டிய செலவு கிடையாது, அதற்கான சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் உருவாக்க வேண்டிய செலவு கிடையாது, அதற்கான டிப்போ உருவாக்க வேண்டிய செலவு கிடையாது. இது எல்லாமே ப்ரைவேட்டு. அப்போ இதுக்கு வந்து கவர்மெண்ட் காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இந்த அடிப்படையில் கடந்த காலத்தில் திமுக அரசால் சென்னை மாநகராட்சியில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டு OHM குளோபல் மொபிலிட்டின்ற நிறுவனத்துக்கும் ஸ்விட்ச்ன்ற நிறுவனத்துக்கும் தான் இதை வந்து கொடுத்துருந்தாங்க. அப்படி தான் இந்த பேருந்துகள்லாம் ஓடுது. சரி, இந்த திட்டத்தை யார் வந்து கொண்டு வந்தா அப்படின்னா, இந்த திட்டம் வேர்ல்டு பேங்கால் ப்ரப்போஸ் பண்ணப்பட்டது. இந்த திட்டம் 2021 கொண்டு வரப்பட்டது. அவங்க தான் வந்து சென்னை மாநகராட்சியில் இப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்தலாம் அப்படின்னு வந்து அதை வானலாக புகழ்ந்து பயங்கரமான ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட பக்கத்தில் அந்த ரிப்போர்ட் இருக்குது. இதுதான் அந்த ரிப்போர்ட், பார்க்கலாம். 2021 இந்த திட்டம் வந்து வந்தது. அதை தான் சென்னை மாநகராட்சி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு. இப்போ இதை சென்னை மாநகராட்சியில் இந்த பேருந்துகள் எல்லாம் தனியார் நிறுவனத்தது, கவர்மெண்ட்டு கிடையாது. இந்த GCCன்ற முறையில் எடுக்கப்பட்டது. இந்த GCC முறையை தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்துவதற்கு அன்றைய திமுக அரசு முடிவெடுத்தது. அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே KFW நிறுவனத்தோடு போடப்பட்ட இந்த ஒப்பந்தம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்தார்கள். அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து அது வந்து ஜூன் மாதம் வந்து KFW நிறுவனமும் ஏற்றுக்கொண்டது. அப்போது இதற்கு அடுத்து வந்த தாவேக அரசு என்ன செஞ்சிச்சுன்னா, அதே GCC முறையை தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்துவதற்காக அந்த புது டெண்டரை வந்து கோருவதாக சொன்னச்சு. அதுதான் ஓப்பனாக வந்து இது வந்து வருவாய் இழப்பை வந்து தடுக்கும், வருவாய் இழப்பை தடுத்து நமக்கு வருமானத்தை கூட்டும் என்று வந்து சொன்னது. அதன் அடிப்படையில் தான் இப்போ புது டெண்டர் கோருறாங்க. இது மட்டும் இல்லை, மினிஸ்டர் சொன்ன மாதிரி தாய் இல்லத்தோடு இனி ஏசி பஸ்ஸாக வரப்போகுது, அதிகமாக ஏசி பஸ் தான் கொள்முதல் பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் பின்னால் ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போது GCC முறை என்பது இதுதான். ப்ரைவேட் தான் முழுக்க முழுக்க இனி பேருந்துகளோட ஓனர்ஷிப், கவர்மெண்ட்டோட பஸ் என்பது இனி கிடையாது. இப்படி எல்லா பேருந்துகளும் இனி தனியாருடையதாக மாறப்போகிறது. இப்போ இந்த GCC முறையால் வருவாய் இழப்பு வந்து கவர்மெண்ட்டுக்கு ஏற்படாதுன்னு வந்து இங்கே வந்து வைக்கப்படக்கூடிய வாதம் இருக்கு இல்லைங்களா, அந்த வாதத்திற்கு போவதற்கு முன்னால் ஒன்று வந்து பார்த்துடலாம். இந்த திட்டத்திற்கும் மோடி அரசுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அது என்ன அப்படின்னா 2019 கொண்டு வந்தாங்க. அதாவது ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு ஒரு திட்டம். இது வந்து ஃபேஸ் 2. அதுக்கு முன்னாலே ஃபேஸ் 1 வந்து ஒன்று வந்து வந்துருந்துச்சு. இந்த ஃபேஸ் 2ல் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அரசு நிறுவனங்கள் மின்சார பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கு இல்லைங்களா, இப்படி கொள்முதல் செய்யணும் அப்படின்னா அதற்கு ஒன்றிய அரசு ஒரு மானியம் கொடுக்கும். அப்போது எல்லா மாநிலங்களும் மின் வாகனங்களை வாங்குவதற்கு முன்னால் வந்தாங்க. அப்படி வரும்போது இப்படி நீங்கள் வாங்குவதற்கு நான் மானியம் கொடுக்கணுன்னா
நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஜிசிசின்ற முறையை வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு வந்து மோடி அரசு கட்டாயமாக்கியது. இது 2019. திமுக அரசு வந்த பிறகு இந்த ஃபாஸ்டர் அடாப்ஷன்ற இந்த முறையை வந்து ஏற்றுக்கல. ஆனால் திமுக அரசு என்ன பண்ணுச்சுன்னா அந்த திட்டத்தில் இணையவில்லை என்றாலும் ஜிசிசின்ற முறையை வந்து அடாப்ட் பண்ணிக்கிச்சு. அந்த அடிப்படையில் தான் சென்னையில் வந்து இந்த திட்டத்தின் கீழே பேருந்துகளை வாங்கி ரன் பண்ணுச்சு. அதுதான் அந்த 12 அடி நீளத்துக்கு பெரிய பஸ்ஸாக போகும் இல்லைங்களா, அதுவும் OHM குளோபல் மொபிலிட்டின்னு போட்டிருக்க அந்த வண்டிகளும் அந்த திட்டத்தின் கீழே தான் வாங்கப்பட்டது. இது எல்லாமே ஆக்சுவலி ப்ரைவேட் பஸ், கவர்மெண்ட் இது கிடையாது. இப்படி தான் அன்றைக்கி மோடி அரசு கொண்டு வந்துச்சு. இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி இங்கேயும் செயல்படுது. இப்போது இந்த இதுக்கு வருவோம், வருவாய் இழப்புக்கு வருவோம். இந்த வருவாய் இழப்பு சொல்கிறாங்க இல்லைங்களா, நார்மலாக இருந்த முறையில் வந்து வருவாய் இழப்பு ஏற்படும், கவர்மெண்ட்டே வாங்கி ஓட்டணும். ஒரு மின்சார பேருந்து கொள்முதல் பண்ணணும்னா ஏறக்குறைய கிட்டத்தட்ட 40 to 60 லட்சம் பராமரிப்பு அது இதுன்னு எல்லாம் பார்த்தோம்னா ஒரு 2 கோடி பக்கமாக வரும் பேருந்தோட விலையே. அப்போது இவ்வளோ காஸ்ட்டு கொடுத்து ஒரு வண்டியை வாங்கணும், அதுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கணும், அதுக்கு டிப்போ அமைக்கணும், அதுக்கு ஓட்டுநர் நடத்துனர் எல்லாத்தையும் போடணும். இது வந்து ஒரு பெரிய செலவு இல்லை. இவ்வளோ பெரிய செலவை வந்து அரசு செய்யணுமா? ஒரு பேருந்துக்கே சுமார் 2 கோடி செலவு வந்து எடுக்குது அப்படின்னா வாங்கக்கூடிய எல்லா பேருந்துகளுக்கும் பல ஆயிரம் கோடிகள் வந்து செலவாகலாம். அப்போ அதுக்கு பதிலாக பஸ்ஸை எல்லாம் ப்ரைவேட் வாங்கிக்கிட்டால் என்ன, ப்ரைவேட்டே ஓட்டுனா என்ன, ப்ரைவேட்டே கான்ட்ராக்டில் ஆட்களை எடுத்து ஓட்டுநரையும் நடத்துனரையும் போட்டுக்கிட்டா என்ன? அரசு சொல்கிற மாதிரி ஜிசிசி முறையில் 2 விஷயங்கள், நிலை கட்டணம், கிலோமீட்டருக்கு இவ்வளோன்னு காசு கொடுத்துட்டு கட்டணம் எவ்வளோ கொடுக்கணும், பேருந்து கட்டணம் எவ்வளோ, வழித்தடம் என்ன, இது 2 மட்டும் கண்காணிச்சிக்கிட்டால் போதும். இதுதான் இன்றைக்கி வந்து இந்த ஜிசிசி முறையில் இவர்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய வாதமாக வந்து இருக்குது. இதன்படி அமலானால் என்ன ஆகும் அப்படின்னா 3 விஷயங்கள் மிக முக்கியமாக வந்து நடக்கும். பேருந்து துறை எப்படி இருக்குது அப்படின்னா சேவை துறையாக வந்து இருக்குது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். மற்ற மாநிலங்களில் இது பயங்கர இன்னும் தனியார் மயத்துக்கு மாறிடுச்சு. ஆனால் சேவைத்துறை என்பதில் ஏற்கனவே கான்ட்ராக்ட் மயம், ஓட்டுநர் நடத்துனர் கொண்டு வரதில் கான்ட்ராக்ட் மயம் வந்து ஆக்கப்பட்டிருந்தாலும் பேருந்துகள் எல்லாம் அரசு உடைமை, கவர்மெண்ட்டோடதாக தான் இருந்துச்சு. ஆனால் இது வரும்போது முழுக்க ப்ரைவேட்டுதாக மாறப்போகுது. இனி அரசுக்குன்னு சொந்தமான பேருந்துகள்னு எதுவுமே இருக்காது. அப்போ இப்படி இருக்கும்போது ஒரு ப்ரைவேட் எதுக்காக பேருந்து ஓட்டணும்? மக்களுக்கு சேவை கொடுக்கணும்னு பேருந்து ஓட்டுவானா, இல்லை லாபத்தை ஈட்டுவதற்காக பேருந்தை வந்து ரன் பண்ணணுமா? எது முதன்மையான நோக்கமாக வந்து இருக்கும்? லாபம். ஒரு தொழில் தொடங்கணும்னா அதில் எனக்கு லாபம் இருக்கணும், அந்த லாபம் இருந்தால் அந்த தொழிலை வந்து நடத்தலாம். அப்படி தான் இந்த பேருந்து துறையிலையும் தனியார்கள் வந்து நுழைவதும். அப்போ இதில் லாபம் வரணும். சரி, லாபம் வரணும்னா என்ன பண்ணணும்? லாபம் வரணும் அப்படின்னா இப்போ அரசு வந்து ப்ரைவேட்டில் ஓடக்கூடிய பேருந்துகளில் சாதாரண பேருந்துகள், ஏசி அல்லாத பேருந்துகளுக்கு 77 ரூபா நிலை கட்டணம்னு கொடுக்குது. ஒரு கிலோமீட்டருக்கு 77 ரூபான்னு கொடுக்குது. அதுவே ஏசி பஸ்ஸுனால் 81 ரூபா கொடுக்குது. ஆனால் இதில் 77 ரூபா ஒரு கிலோமீட்டருக்கு லாபம். அதை விட நஷ்டமாச்சுன்னா என்ன ஆகிறது? பேருந்து ஓட்டக்கூடியவருக்கு பராமரிப்பு செலவு முதற்கொண்டு இதில் வந்து அந்த 77 ரூபா ஈடுகட்ட முடியவில்லை என்று கருதினால் என்ன ஆகும்னா, ஒன்று தனியார் நிறுவனங்கள் எனக்கு நிலை கட்டணத்தை அதிகரித்து கொடுன்னு கவர்மெண்ட்டை கேட்கும். அப்போ கவர்மெண்ட்டை என்ன சொல்லும் அப்படின்னா கட்டணத்தை உயர்த்தி கொள்ளுன்னு சொல்வது தான் இயல்பானதாக வந்து நிற்கும். 1, கட்டணம் உயர்வதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள். 2, அரசு வந்து நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. மகளிருக்கான விடியல் பயணம் வந்து இங்கே வந்து கொண்டு வந்தாங்க. அதை விஜய் வந்து அது வந்து குறிப்பிட்ட பேருந்துகளில் தான் அந்த மகளிருக்கான விடியல் பயணம் வந்து செயல்படுது. இப்போ விஜய் அரசு வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா எல்லா பேருந்துகள்லையும் நான் கொண்டு வரேன் அப்படின்னு வந்து திட்டத்தை வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க. ஆனால் இன்னும் அது நடைமுறைக்கு வரலை. இப்போ ஒருவேளை இந்த ஜிசிசி அமலானால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இலவச பேருந்து பயணம்ன்ற திட்டம் வந்து ரத்து செய்யப்படும். எல்லா பேருந்துலையும் இப்படி ஃப்ரீயாக ஏறினாங்கன்னா எந்த ப்ரைவேட்டுக்கு லாபம் வரும்? பஸ் ஓட்டுறவன் நத்தத்துலேயே வந்து பஸ்ஸை ஓட்டுவான். அப்போது இந்த ஃப்ரீ பஸ் என்பது ரத்து செய்யப்படும். அதை நோக்கி தான் இது நகரும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பள்ளி செல்லும் மாணவர்கள், கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ் இருக்குது. கல்வி நிலையத்தை அடைவதற்கு, அவங்க கல்வி கற்பதற்கு, அதை ஊக்குவிப்பதற்கு, பொருளாதார ரீதியாக அதை வந்து தடுக்கணுன்றதுக்காக, அவங்க வந்து ட்ராப் அவுட் ஆகக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஃப்ரீ பஸ் பாஸ் வந்து கொடுக்கப்படுகிறது. இதை நம்பி பல மாணவர்கள் வந்து இருக்காங்க, பல கல்லூரி மாணவர்கள் இருக்காங்க. அப்போது இயல்பாக இது ரத்து செய்யப்படும். ஏன்னா அதுக்கும் கவர்மெண்ட் தான் காசு கொடுக்கணும். அப்போ இந்த திட்டமும் ரத்தாகும் காலப்போக்கில். அடுத்து முதியோர்களுக்குன்னு வந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரீ பஸ் சர்வீஸ்க்கு வந்து இருக்குது.
ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த திட்டமும் ரத்தாகும். அதற்கு பிறகு இன்றைக்கி வந்து மாநகராட்சிகளில் வந்து மாத பயண திட்டம்னு சொல்லி 1500 முதற்கொண்டு ஒரு பஸ் பாஸ் இருக்குது. இதை எடுத்துக்கிட்டால் அந்த மாதம் ஃபுல்லும் அதை பயன்படுத்திக்கலாம். அப்போது அதோட கட்டண விலை வந்து உயரலாம், அல்லது வந்து அதுவும் ரத்து செய்யப்படலாம். ஒன்று இது நடத்தணும், இல்லைன்னா கட்டணத்தை அதிகரிக்கணும், இல்லைன்னா இதற்கான காம்பன்சேஷனாக இந்த செலவுக்கான தொகையை வந்து அரசு கொடுக்கணும். அகைன் திரும்பியும் அரசு தான் இதற்கு வந்து ப்ரைவேட்டுக்கிட்ட காசை கொடுக்கணும். அப்போது அரசு இதற்கான காசை கொடுக்குமா? கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா இந்த திட்டங்களை ரத்து செய்வதை நோக்கி தான் நகர்த்தும். இதற்கடுத்து இன்னொன்று இருக்குது. இப்போ சென்னையில் மக்கள் அதிகப்படியாக பேருந்துகளை பயன்படுத்தும் நேரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சென்னையாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையும் அதிகப்படியாக மக்கள் எந்த நேரத்தில் ஏறுறாங்கன்னா, அலுவலகம் செல்லும் நேரம் காலையில், அடுத்து மாலை நேரம், அலுவலகம் விட்டு வேலையை விட்டு வரக்கூடிய நேரம். இந்த நேரங்கள் தான் மிக அதிகப்படியான மக்கள் வந்து இந்த போக்குவரத்தில் வந்து ஏறக்கூடிய நேரம். விழிபிதுங்கி நெரிசலில், கூட்ட நெரிசலில் வியர்த்து விறுவிறுத்து நம்ம வந்து அந்த பயணத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த நேரங்களில் பேருந்துகள் போகும் நேரங்களில் தான் அதிகப்படியான வருவாயும் வந்து ஏற்படுது. இதற்கு இடைப்பட்ட நேரங்கள் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து வருவாய் வந்து கம்மி. மக்கள் அதிகமாக அந்த நேரத்தில் இப்போ அதிகப்படியான மக்கள் கூட்ட நெரிசலோடு அங்கே ஏறுவது கிடையாது. அப்போது அரசு இந்த நேரத்தில் அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸுன்னு இன்றைக்கி வந்து கொண்டு வருது அப்படின்னா, ஏற்கனவே இதில் நிறைய தாமதங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு இந்த ஃப்ரீக்குவென்சி டைம் இருக்குது அப்படின்னா, இது ப்ரைவேட்டுக்கிட்ட போகும்போது லாபகரமான நேரம் இது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் பேருந்துகளோட ஃப்ரீக்குவென்சி டைம் வரக்கூடிய நேரத்தை அரை மணி நேரம்னா அதை 1 மணி நேரமாக மாற்றுவதற்கோ 1.5 மணி நேரமாக மாற்றுவதற்கோ தான் செய்வார்கள். ஏன்னா அதுதான் லாபத்தை தரும். அப்படி மாற்றும்போது தான் பேருந்துக்காக கால் கெடுக்க நிற்பவர்கள் கூடிக்கிட்டு வருவாங்க. மக்களோட எண்ணிக்கை கூட்டம் அதிகமாகும். அப்போ 1 மணி நேரத்திற்கு ஒரு பஸ்ஸு வரும்போது அதே மாதிரி நெரிசலோடு, அதே மாதிரி வியர்வை பிசுபிசுப்போடு கூட்ட நெரிசலில் விழிபிதுங்கி மக்கள் அந்த பேருந்தில் ஏறி தங்களோட வீடுகளை நோக்கியோ தங்களோட அலுவலகத்தை நோக்கியோ செல்ல வேண்டியதாக இருக்கும். அகைன் இது யாருக்கு திரும்ப பிரச்சனையாக வருதுன்னா மக்களுக்கு தான். எந்த திட்டம் மக்களின் நலனிலிருந்து நாங்கள் வந்து செய்கிறோம், அரசுக்கு வருவாயை ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களோ, அந்த திட்டம் உண்மையில் அரசிற்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதும் தனியாருக்கு அதிகப்படியான லாபத்தை உருவாக்குவதும், அகைன் மக்களோட வரிப்பணத்தை தூக்கி தனியாருக்கு தாரை வார்ப்பதையும் தான் செய்யுது. அப்போது இந்த ஜிசிசி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகணும்னா இலவச பயண திட்டங்களை கட் பண்ண வேண்டி இருக்கும், கட்டண உயர்வை அதிகரிக்க வேண்டி இருக்கும், மூணாவதாக பஸ்ஸு வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி டைமை வந்து அதிகப்படுத்த வேண்டி இருக்கும். அரை மணி நேரத்துக்குன்ற பஸ்ஸை 1 மணி நேரத்துக்குன்னு மாற்ற வேண்டி இருக்கும். இப்படியெல்லாம் செய்தால்தான் தனியார் பஸ் ஓட்டுறவனுக்கு லாபம் வந்து சம்பாதிக்க முடியும். இப்படி செய்யவில்லை என்றால் இந்த லாபத்தை அவனால் எடுக்கவே முடியாது. இது மட்டும் அல்ல, அடுத்து இன்னொன்று இருக்குது. இப்போ அரசு கையில் தான் வந்து வழித்தடங்கள் வந்து சொல்கிறோம் இல்லைங்களா, அரசு தான் எந்த வழித்தடத்தில் பஸ் போகணும்னு முடிவு பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அங்கே ஒரு பிரச்சனை. இன்றைக்கி அரசு வந்து வழித்தடத்தை வந்து பராமரிக்கக்கூடிய இடத்துல இந்த வழித்தடத்தில் நீ பஸ் ஓட்டணும்பா அப்படின்னு சொல்ல இடத்துல இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் பல்வேறு மலை கிராமங்களுக்கும் பேருந்துகள் போகிறது. இன்னமும் முழுவதுமாக எல்லா மலை கிராமங்களுக்கும் பேருந்துகள் போகலை. பேருந்துகள் செல்லாத இடங்கள், பேருந்துகள் போகாத ஊர்கள் இப்படி நிறைய இருக்குது, அது உண்மை. ஆனால் சில இடங்களில் இந்த மாதிரி மலை கிராமங்களுக்கு பேருந்துகள் சென்று வந்து கொண்டு இருக்கிறது. அங்கே மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் சேவை அடிப்படையில் இது சென்று போயிட்டு வரணும், அவங்கள கொண்டு வரணும், அவங்களுக்கான போக்குவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த பேருந்துகள் அங்கே போயிட்டுருக்கு. இதெல்லாம் பலகட்ட போராட்டங்களால் இந்த மாதிரி சில கிராமங்களுக்கு இந்த மாதிரி பேருந்துகள் போகுது. இப்படிப்பட்ட பேருந்துகள் போகக்கூடிய இடங்களில் இந்த வருவாய் இழப்பை அரசு ஏற்றுக்குது. ஏன்னா அது ஒரு சேவை. மக்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும், அவர்களுக்கான வசதி வாய்ப்பை ஏற்படுத்தணுன்ற அடிப்படையில் பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு இப்படி வந்து போணுச்சு. ஆனால் ப்ரைவேட் கையில் இது போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, குறைவான மக்கள் தொகை இடத்துல நான் பஸ் ஓட்டினேன்னா அது பஸ்ஸு நாங்கள் விடணும், அடுத்து அங்கே வந்து அதுக்கு பராமரிப்பு செய்யணும், அதுக்கு ஒரு நடத்துனர் போடணும், அதுக்கு ஒரு ஓட்டுநர் போடணும். வெறும் குறைந்த மக்கள் தொகை கொண்ட இடத்துல வருமானம் கம்மி, அந்த இடத்துக்கு நான் ஏன் பஸ் ஓட்டணும் அப்படின்னு தானே ஒரு ப்ரைவேட் முதலாளி சிந்திப்பார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மலை கிராமங்களுக்கு செல்லும் பேருந்துகளோட வழித்தடத்தை இனிமேல் அங்கே போக முடியாதுன்னு ப்ரெஷர் பண்ணுவான்.
இதுதான் நடக்கும். அங்கே பேருந்துகள் கொண்டு போக முடியாது, எனக்கு அது லாபம் இல்லை அப்படின்னு இயல்பாக தனியார் முதலாளிகள் சொல்லுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மலை கிராமங்களுக்கு மக்கள் எளிமையாக சென்று வர முடியாத இடங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளோட எண்ணிக்கைகள் குறைக்கப்படும். அப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மக்கள் அங்கிருந்து நகரத்திற்கு வருவதும் நகரத்திலிருந்து தங்களோட வீடுகளுக்கு செல்வதும் இனி தவிர்க்கப்படும். அரசு எதையெல்லாம் சேவைன்னு பார்த்ததோ அதையெல்லாம் இனி கமர்ஷியலாக மாறும். லாபத்திற்காக தனியார் முதலாளிகளோடு கொடுக்கும்போது இதுதான் நடைபெறும். இப்படிப்பட்ட ஒரு அபாயமிக்க திட்டம் தான் இந்த ஜிசிசி. ஆனால் அந்த ஜிசிசியை வானலாக புகழ்கிறது யார் தெரியுமா? வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க் தான் அந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அதை பற்றி சொல்லும்போது அந்த டாக்குமெண்ட் வேணால் நீங்கள் பாருங்கள். அதை நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். சுமார் 100க்கும் மேற்பட்ட பக்கங்களால் 2021 இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்குன்னு இந்த திட்டம் வந்து வந்துச்சு. அப்படி தான் சென்னை மாநகராட்சியில் அந்த ஸ்விட்சு OHM குளோபல் மொபிலிட்டின்ற பஸ்லாம் வந்து ரன் ஆகுது. அப்படி வந்து புகழ்ந்து சொல்கிறாங்க, ஐயோயோ இது எப்படிப்பட்ட திட்டம் தெரியுமா, எம்டிசி நல்லா செயல்பட்டாலும் மற்ற மாநிலங்களை விட நல்லா செயல்பட்டாலும் உலகத்தரத்துக்கு அது வந்து இல்லை, வருவாய் வந்து பற்றாக்குறையாக இருக்குது அதுக்கு. அப்போ அதை போகணுன்னா அந்த ஜிசிசி கட்டாயம் வந்தாகணும், இது மக்களுக்கு தரமான சேவை கொண்டு வரும் அப்படின்னு தான் சொல்லி அதை புகழ்ந்தாங்க. ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் இப்படிப்பட்ட விளைவுகளை மக்கள் சந்திக்க வேண்டி வரும் என்பது தான் உண்மை. சரி, எப்படிங்க சொல்கிறீங்க? இதெல்லாம் உண்மையாங்க? இப்படிலாம் இல்லைங்க, பாருங்கள் பஸ்ஸெல்லாம் நல்லா இருக்குதே, எவ்வளோ நல்ல பஸ்ஸாக ஓட்டுறாங்க சென்னையில். ஏசி பஸ்ஸு குழுகுலுன்னு இருக்குது. முதல்வர் விஜய் சொல்லிருக்காரு ஏசியில் போகணுன்னு. நம்ம ஒன்று கவனிச்சிருக்கோங்களா? சென்னையில் ஓடக்கூடிய பஸ்ஸில் எந்த ஏசி பஸ்லையாவது மகளிர் விடியல் பயண திட்டம் செயல்படுத்தப்படுகிறதா? OHM குளோபல் பஸ்ஸில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏசி பஸ்ஸில் இன்றைக்கி கொண்டு வந்த புதிய பேருந்துகளில் எந்த OHM பஸ்லேயும் நான் இது வரைக்கும் பார்த்ததில் இது வரைக்கும் அப்படி எதுவும் இல்லை. பெரும்பாலான பஸ்ஸுகள் வந்து டீலக்ஸ் பஸ்ஸு, சாதாரண இங்கே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் பஸ்ஸு தான். ஆனால் விஜய் என்ன சொல்கிறாரு, இனி எல்லா பஸ்ஸையும் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஏசி பஸ்ஸாக கொண்டு வர போகிறேன் அப்படின்னு வந்து விஜய் சொல்கிறாரு. அப்போ அதில் இந்த மகளிர் விடியல் பயண திட்டம் செயல்படுமா? இலவச பேருந்து பயண திட்டங்கள் செயல்படுத்த முடியுமா? ஏற்கனவே இருக்க ஏசி பஸ்ஸில் வந்து 40 ரூபா பஸ்ஸுக்கான சார்ஜ், அதில் குறைந்தபட்ச கட்டணம் 15 ரூபா. ஒரு ஸ்டாப்புக்கு இங்கேருந்து பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டாப்புக்கு போகணுன்னாலும் 15 ரூபா கொடுக்கணும். இதுதான் அதோட கட்டண விகிதம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே கட்டணம் வந்து உயரும். ஒரு சாதாரண சராசரி வருமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு நபரால் இனி பேருந்து பயணத்தில் செல்வது என்பது அஃபோர்டபுளாக இருக்காது. அதற்கே அவர் கடுமையான உழைப்பை செலுத்த வேண்டியிருக்கும். தன்னோட வருவாயில் கணிசமான தொகையை பேருந்துக்கு பயணத்திற்கே செலவு செய்ய வேண்டியிருக்கும். ஏற்கனவே அப்படி தான் இருக்குது. இந்த திட்டம் இன்னும் நடைமுறையானால் இது இன்னும் பயங்கரமாக வரும். ஏற்கனவே மக்கள் தன்னோட வருமானத்தில் அன்றாட விலைவாசி உயர்வாலையும் தன்னோட வாழ்வாதாரத்தை அன்றாடம் காப்பாற்றிக் கொள்வதற்கே போராட வேண்டியிருக்கு. வேலை இழப்பாலும் குறைந்தபட்ச கூலியாலும் விலைவாசி உயர்வாலும், கேஸ் விலை உயர்வு, எண்ணெய் விலை, பருப்பு விலை, அத்தியாவசிய பொருட்களோட விலைகள் உயர்வினால் ஏற்கனவே மக்கள் துன்ப துயரத்தில் ஆட்பட்டிருக்காங்க. இஎம்ஐ மேலே இஎம்ஐ, வட்டிக்கு மேலே வட்டி, கடன் மேல் கடனாக வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இனி பேருந்தும் தனியார் மயம் ஆகும்போது நாம் சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாம் இங்கே வந்து நிற்கும். அப்போ சாதாரண மக்களோட நிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தான் இன்றைக்கி வந்து இங்கே அமல்படுத்த முயல்கிறார்கள். இந்த முறை ஏற்கனவே இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் தலைநகரங்களில் வந்து செயல்பாட்டில் இருக்குது. குறிப்பாக மும்பை, டெல்லி போன்ற நகரங்கள்லாம் இது வந்து செயல்பாட்டில் இருக்குது. அப்போ அதில் மும்பை வந்து எடுத்துக்கும். அதோட அவுட்கம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தால் இங்கே தமிழ்நாட்டில் செய்வதோட அவுட்கம்மையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உதாரணத்திற்கு மும்பையில் இந்த ஜிசிசி முறையால் பேருந்துகள் வந்து தனியார் மயமாக்கப்பட்டது. அதில் வந்து இவங்க சொல்லும்படி பேருந்துகள் நேரத்திற்கு வருவது, பேருந்துகளோட எண்ணிக்கையை அதிகரித்து மக்களை பொது போக்குவரத்துக்குள்ளே கொண்டு வர்றது, இதுதான் ஜிசிசியில் வந்து பஸ்ஸெல்லாம் நல்லா வந்தால் எல்லோரும் பொது போக்குவரத்தை வந்து அடாப்ட் பண்ணிக்குவாங்க. தனியார் போக்குவரத்துக்கெலாம் இனிமேல் போக மாட்டாங்க. நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், ரெகுலராக ரன் ஆகும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? அப்படி அந்த போக்குவரத்து நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு இந்த கிராஃபை கொஞ்சம் பாருங்கள். பேருந்துகளோட எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டிருக்கு. திரும்ப பேருந்தோட எண்ணிக்கை ஒரு இடத்துல வந்து அதிகரிச்சிருக்கு, பயணிகளோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. எதனால் இது அப்படின்னா, பேருந்துகளோட எண்ணிக்கை ஏன் குறைக்கப்பட்டதுன்னா பயணிகளோட எண்ணிக்கை
குறைவானதுனால. பஸ்ஸு நீட்டாக இருக்குது, பஸ்ஸு க்ளீனாக இருக்குது, பஸ்ஸு சூப்பராக ஓடுது. அப்புறம் ஏன் பயணிகள் வந்து குறைஞ்சாங்க? ஏன் குறைஞ்சாங்கன்னா, இப்படி தனியார்கிட்ட ஒப்படைச்ச பிறகு பேருந்துகளோட கட்டணம் வந்து அதிகமாயிடுச்சு. பேருந்துகளோட கட்டணம் அதிகரித்ததுனால பேருந்துகளை நம்பி மக்கள் போக முடியல. பேருந்துகளில் பயணம் செய்வதற்கான அஃபோர்டபுள் காசு அவங்கள்ட்ட இல்லை. என்ன செய்ய முடியும்? அப்போது இப்படி பேருந்து கட்டணங்கள் உயர்ந்ததன் விளைவு பொது போக்குவரத்தை நாடக்கூடிய மக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிச்சு. அதனால் பேருந்துகளையும் குறைச்சான். அடுத்து இன்னொரு இடத்துல கிராஃப் ஏறி இருக்கு பாரு தம்பி, அதை விட்டுட்டு வசதியா அப்படின்னு கேட்கலாம். அது ஏன் ஏறிச்சு அப்படின்னா, இப்படி மக்கள் குறைஞ்சதுனால திருப்பி அதை அதிகப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, திருப்பி கட்டணத்தை வந்து குறைங்க அப்படின்னு சொல்லி கட்டணத்தை குறைச்ச பிறகு மக்களோட எண்ணிக்கை அதிகமாச்சு. திருப்பி குறைஞ்சிருக்கு பாருங்கள் அந்த கிராஃபில். ஏன் குறைஞ்சிச்சு? கட்டணத்தை குறைத்து அவனால் ரன் பண்ண முடியல. லாபம் அவன் எதிர்பார்த்த லாபம் வரலை. அதனால் திரும்பவும் கட்டணத்தை உயர்த்திட்டான். அப்போ இதுதான் இங்கேயும் நடக்கும். மும்பையில் இது நடந்த உதாரணம். அப்போ கட்டண உயர்வு தவிர்க்க முடியாதது ஜிசிசியால். அந்த கட்டண உயர்வை பேர் பண்ண போகக்கூடியது யார் அப்படின்னா நம்ம தான். கொஞ்ச நாளுக்கு வேணால் அரசு அந்த கட்டண இழப்பை நான் தரேன்னு சொல்லலாம். அகைன் அதுவும் யாரோட பணம்? அதுவும் மக்களோட வரிப்பணத்தை எடுத்து மீண்டும் தனியார் முதலாளிக்கு தான் கொடுக்க போகிறான். அப்போ எப்படி பார்த்தாலும் இவன் சொல்கிறான் இல்லைங்களா, அரசோட நிதிச்சுமை குறையும், பொது போக்குவரத்து துறையோட நிதிச்சுமை குறையும் ஜிசிசி அமல்படுத்தினான்னு சொல்வது சுத்த வடிகட்டின பொய். உண்மையில் நிதிச்சுமை இன்னும் கூட தான் செய்யும். அந்த இழப்புகளை அரசு தான் காசு கொடுத்து சரி பண்ண முடியும். அகைன் அது மக்களோட வரிப்பணம் தான். அப்போது எப்படி பார்த்தாலும் ஒன்று அரசு காசு கொடுக்கணும், இல்லைன்னா மக்கள் கட்டணத்தை ஏற்றுக்கொண்டு அதிகப்படியான கட்டணத்தை கொடுத்து பொது போக்குவரத்தில் வந்து செல்ல வேண்டும். எப்படி பார்த்தாலும் இது மக்களுக்கும் அரசுக்கும் தான் பிரச்சனை, தனியார் முதலாளிக்கு கிடையாது. இந்த பொது போக்குவரத்து இந்த ப்ரைவேட்டைசேஷன் பண்ணிட்டா விபத்துகள் வந்து கம்மியாகும், நீட் அண்ட் க்ளீனாக நடக்கும், சரியான பேர் அந்த ஓட்டுநர்களை வச்சு சரியாக முறையாக இயக்குவாங்க, சரியாக பராமரிப்பாங்க அப்படின்பாங்க. ஆனால் இந்த படத்தை பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ப்ரைவேட் பஸ் வந்து மும்பையில் ஜிசிசி முறையின் கீழ் ப்ரைவேட் பஸ். இந்த பஸ்ஸு கடுமையான விபத்தை செஞ்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய விபத்துகள் ஏற்படுத்திருக்கு. 2023 to 2025 இந்த 2 ஆண்டு காலகட்டத்தில் விபத்துகள் ஏற்படும் எண்ணிக்கை வந்து 53% அதிகமாகிருக்கு. அதே மாதிரி அதில் மரணங்கள் ஏற்படும் சதவீதம் வந்து 43% அதிகமாகிருக்கு. இந்த 2 ஆண்டுகள் காலகட்டத்தில் இந்த பிரைவேட் பஸ்னால் அதிகப்படியான விபத்துகள், முறையான பராமரிப்பின்மை, அதிக கட்டணம், இது எல்லாமே நமக்கு முன்னால் எக்ஸாம்பிளாக இருக்குது. ஆனால் இங்கே நம்மக்கிட்ட வந்து என்ன பூ சுற்றுறாங்க, இது வந்து அதிகப்படியான வருமானத்தை கொடுக்கும், நிதி இழப்பை வந்து குறைக்கும், நிதிச்சுமையே இருக்காது, என்னென்ன கலராக ரீல் சுற்றுறாங்க பார்த்தீங்களா. இதில் இன்னொரு உதாரணத்தை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த சலோ பஸ்ஸுன்றது மும்பையில் வந்து ப்ரைவேட் பஸ்ஸு, ஏசி பஸ்ஸு தான். இந்த ஏசி பஸ்ஸில் தான் மிக அதிகப்படியான கட்டணம், 10 நாள்லேருந்து 30 நாள் வரைக்குமான மாதாந்திர பாஸ் கட்டணம் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் வந்து நம்ம அந்த மாதிரி பாஸ் நடைமுறை வச்சுருக்கோம். 1000 ரூபா இருந்துச்சு, இப்போ 1500 ஆயிருக்கு. ஒரு மாதம் முழுக்க எங்கே வேணாலும் ஏறலாம், எங்கே வேணாலும் இறங்கலாம், இந்த பாஸ் திட்டம் இருந்துச்சு. அங்கே வந்து இந்த ஏசி பஸ்ஸுக்குன்னு ஒரு பாஸ் திட்டம் இருக்குது. 10 நாள் 1600 ரூபா, ஒரு மாதம்னா 5700 ரூபா வரைக்கும் அதுக்கான கட்டணம் இருக்குது. ஒரு 6000 ரூபா கொடுத்து ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவர், நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் 15,000, 10,000, 20,000 இப்படி சம்பாதிக்கக்கூடிய மக்கள் 5000 ரூபா கொடுத்து ஒரு ஏசி பஸ்ஸில் போக முடியுமா? 5000 ரூபா தன்னோட போக்குவரத்துக்காக செலவு பண்ண முடியுமா? இது பேருந்துக்குன்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஆட்டோவில் வரணும். ஆஃபீஸுக்கு இங்கேருந்து தூரமாக இருக்கும், பேருந்து நிற்கிற இடம் ஒன்றா இருக்கும், இன்னொரு இடத்துக்கு திருப்பி ஆட்டோ பிடிச்சி போக வேண்டியிருக்கும். இப்படி இதோட பயண செலவுகள்லாம் பார்த்தோம்னா எவ்வளோ இருக்கும், இதை சிந்திச்சு பாருங்கள். தன்னோட வாழ்க்கையில் தான் வந்து நூலாகி சம்பாரித்து அத்துக்குலுக்கி வேலை செஞ்சு சம்பாதிக்கிற பணத்தை விலைவாசி கட்டணத்தினாலையும் கேஸுக்கும் அத்தியாவசிய பொருட்களுக்கும் செலவு பண்ணக்கூடிய ஒரு நபர், மருத்துவத்துக்கும் செலவு பண்ணக்கூடிய ஒரு நபர், பொது போக்குவரத்து துறையும் இன்றைக்கி வந்து இல்லாமல் தனியார் மயமானால் அதற்கும் 3000 ரூபா, 4000 ரூபா, 5000 ரூபான்னு செலவு பண்ணால் அவரால் தனது வாழ்க்கையை ரன் பண்ண முடியுமா? இந்த போக்குவரத்து துறை தனியார் மயமாகுவதன் விளைவு இதுதான். இந்த விளைவை இன்றைக்கி மும்பையில் உள்ள மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, டெல்லியில் உள்ள மக்கள் சந்திக்கிறாங்க. அதே விளைவை தான் கலராக ஏசி பஸ்ஸை கொண்டு வர போகிறோம், அதை கொண்டு வர போகிறோம், இதை கொண்டு வர போகிறோன்னு நம்ம முன்னால் கலராக ரீல் விட்டு இந்த நிலைமைக்கு நம்மை கொண்டு வரப்போகிறார்கள். இறுதியாக இந்த திட்டங்களெல்லாம் ஏதோ ஸ்டாலினோட மூளையில் உதித்ததல்ல, ஏதோ விஜயோட மூளையில் உதிப்பதல்ல, ஏதோ மோடியின் மூளையில் உதிப்பதல்ல. இந்த திட்டங்கள் வேர்ல்டு பேங்கால்
உருவாக்கப்படுபவை. இந்த திட்டங்கள் IMF-ஆல் உருவாக்கப்படுபவை. இது எல்லாம் எங்கோ இருக்கக்கூடிய கார்ப்பரேட் முதலாளிகள் இணைந்து நம்ம ஊரில் என்ன பஸ் ஓடணும்னு அவன் தீர்மானிக்கிறான். நம்ம ஊரில் நீ எந்த முறையில் பஸ்ஸை கொள்முதல் பண்ணணும்னு தீர்மானிக்கிறான். அவன் கொடுக்கக்கூடிய ப்ரொப்போசலை வச்சு தான் நம்ம ஊரில் நமக்கான திட்டங்கள்னு சொல்லி நம்ம தலையில் கட்டுறாங்க. அதோட விளைவை யார் சந்திக்க போகுதுன்னா சாதாரண உழைக்கும் மக்கள் தான். அரசு எதையெல்லாம் சேவையாக வழங்குகிறதோ, அரசு எதையெல்லாம் எடுத்து செய்கிறதோ அதை எல்லாத்தையும் தனியார்கிட்ட விட்டுடு அப்படின்றது தான் இந்த கொள்கை. கல்வி நீ அரசு நடத்தக்கூடாது, அதை ப்ரைவேட்டை கொடு. மருத்துவத்தை அரசு ஏன் நடத்துகிற, எல்லாத்துக்கும் ஏன் இலவச மருத்துவம் கொடுக்குற, ஏன் குறைந்த விலையில் மருத்துவம் கொடுக்குற, அதை ப்ரைவேட்டை கொடு. எதுக்கு கல்லூரியில் கட்டுற, அதை ப்ரைவேட்டை கொடு. எல்லா துறைகள்லையும் அரசு விலகணும். ரோடு ஏன் நீ போடுற, ப்ரைவேட்டை கொடு. போக்குவரத்து துறையை ஏன் நீ நடத்துகிற, அதையும் ப்ரைவேட்டை கொடு. எதற்கு அரசு இதையெல்லாம் செய்யணும்? அரசோட வேலை என்ன? ப்ரைவேட்டு இப்படி பங்கெடுப்பதை உறுதிப்படுத்தணும். அதற்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அரசாங்கத்திற்கு வெறும் கண்காணிப்பதற்கும் ப்ரைவேட்டுக்கு ஏதாவது சேதாரம் நடந்தால் அதை தடுப்பதற்கும் போலீஸை வச்சு மிரட்டுவதற்கும் தான் அவனோட வேலை. மீதி சேவை துறைகளில் எதுலேயும் அரசு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் தனியாருக்கு திறந்து விடு அப்படின்றது தான் இந்த தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் என்ற கொள்கை. அதை தீவிரமாக அமல்படுத்துகிறார் மோடி. அதற்காக தான் மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்றைக்கி அதே கொள்கைகளை தான் திமுக அரசும் செய்தது, அதையே தான் இன்றைக்கி தாவேக அரசும் செய்யுது. இதில் என்ன மாற்றம் இருக்குது? நாங்கள் மாற்றத்திற்கான அரசியல் பேசுகிறோம், ஊழல் இல்லாத நேர்மையான அரசியலை கொண்டு வர போகிறோம், திமுக ADMK செய்த அரசியலை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு எதை திமுக அரசு கொண்டு வந்ததோ அதையே தான் இன்றைக்கி தனியார் மயப்படுத்தக்கூடிய நடவடிக்கையை தான் இன்னும் தீவிரமாக செய்கிறது. திமுக அரசு சென்னை மாநகராட்சியில் இந்த GCCயை அமல்படுத்துச்சு. இன்றைக்கி இதை போக்குவரத்து துறை முழுவதற்கும் தாவேக அரசு அமல்படுத்துகிறது. இதுவா மாற்றம்? இதுவா மாற்றத்திற்கான அரசியல்? மாற்றத்திற்கான அரசியல்னு சொல்லி பொதுமக்களையும் ரசிகர்களையும் ஏமாற்றுவது தானே இது. பொதுமக்களோட ஒட்டுமொத்த வரிப்பணத்தையும் சூறையாடுவதும் பொதுமக்கள் தலையிலேயே இந்த சுமையை ஏற்றுவதும் தான் மாற்றத்திற்கான அரசியலா? இத்தனை காலமாக இந்த போக்குவரத்து துறை அதன் ஊழியர்களின் இரத்தத்தாலும் வியர்வையாலும் உருவாக்கப்பட்டு திறம்பட மேற்கொள்ளப்பட்ட அந்த போக்குவரத்து துறையை தான் இன்றைக்கி தனியாருக்கு தாரை வாக்கி போகிறீங்க. இதுக்கு பேர் தான் மாற்றத்திற்கான அரசியலா? இதில் என்ன கொள்கை வேறுபாடு இருக்குது? இதில் திமுகவிற்கும் மோடிக்கும் பிஜேபிக்கும் தாவேக்காருக்கும் என்ன கொள்கை வேறுபாடு இருக்குது? அப்போ இது ஏதோ டிஎம்கே கொண்டு வந்துருச்சு, அவன் தான் சரியில்லாமல் கொண்டு வந்துட்டான், டிவிக்கே கொண்டு வந்துட்டான், இவன் தான் சரியில்லாமல் கொண்டு வந்துட்டான் கிடையாது. இது தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் என்ற கொள்கையின் விளைவு. இந்த கொள்கையை அமல்படுத்துவதற்காகத்தான் இந்த கட்சிகள்லாம் இருக்குது. திமுக தான் தீய சக்தி, டிவிக்கே தூய சக்தி, அப்படிலாம் கிடையாது. இவர்களுக்குள்ள எந்த கொள்கை வேறுபாடும் இல்லை. எல்லாரும் ஒரே கொள்கையை தான் அமல்படுத்த போகிறார்கள். பேருக்கு அவன் தீய சக்தி, நான் நல்ல சக்தி, அவன் ஊழல் சக்தி, நான் நல்ல சக்தின்னு சொல்லிக்கிடுது. உண்மையில் மக்களுக்கான டெவிலே இவங்க தான். இந்த டெவில்கள் தான் நமக்கு நல்லது செய்ய போகிறோன்னு சொல்கிறாங்க. ஆக இது சாதாரண பிரச்சனை அல்ல, இது தனியார் மயமாக்கல் பிரச்சனை. இதை ஒரு கட்சியோட பிரச்சனை, இன்னொரு கட்சியோட பிரச்சனை என்று நாம் பார்க்கக்கூடாது. இது நமது அன்றாட வாழ்க்கை பிரச்சனை. இது நம்மளோட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. அப்போது இதற்கு எதிராக, இதை முறியடிப்பதற்கு எதிராக நாம் அணிதிரள வேண்டி இருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நன்றி.